போட்ல இருக்கிறதுனால தப்பிச்சிட்ட. கண்ணு பிரிட்டோ, சீக்கிரம் போயிடு. என்ன நீந்த வச்சிராத. டேய் சீக்கிரம் போடா. இவனை ஒரு வழி பண்ணணும். டேய் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் வாங்க நீ மார்க்கெட்டுக்கு வருவல, உன்னை கண்டம் துண்டமா வெட்டி நறுக்கி போட்டுருவேன்டா. டேய் என் கோவம் எனக்கே பிடிக்காதுடா. இது போதல்ல. அவன் அப்பவே போயிட்டான்டா. அதனால தானே இவ்வளவு தைரியமா மிரட்டினேன். என்ன என்னன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல, சும்மா வேஷ்டிய தூக்கி காட்டு. சட்டசபையிலே காட்டுறானுங்க, பப்ளிக்ல காட்டினா என்ன? சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனல்ல நாங்களும் நிக்கிறோம், கமிட்டிக்காரங்களையும் கூப்பிடலாம். ஏய், 2 பேரும் என் வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. போங்க போங்க. நல்லதா போச்சு. என்னைக்குமே இப்படி வண்டி கொடுத்தா நல்லா இருக்கும். வண்டி எடு. இந்த வண்டியை வித்து கொஞ்சம் சரக்கு அடிக்கணும். நேரா பாருக்கு வண்டியை ஓட்டு. உங்க அம்மா மனசு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவை பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அவர் மேல அவங்களுக்கு எந்தவித வெறுப்போ கோவமோ எதுவும் இல்ல. கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் சரிதான். அதே சமயம் உங்க அப்பாவோட அனுமதி வாங்காம நீங்க ஞானஸ்தானம் பண்ணிக்கிட்டா திரும்பவும் பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? உங்க அப்பாவோட சொந்தக்காரங்க வந்து உங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறத பாக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க உங்க அம்மா இனிமேல மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாது. எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னா நீங்க உங்க அம்மா சொல்றதை கேட்கணும். உங்க அப்பாவை போய் பார்த்து அவர்கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. கத்தி அருவாவை எடுத்து வைக்கட்டுமா? எதுக்குடா? அப்பா ஏதாவது பண்ணா பாதுகாப்பு வேணும்ல. வேணான்னா விடுங்க. ஹலோ, வெளியூர் போறீங்க, அங்க போய் அடிதடி எல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து ஜாமீன்ல எடுக்க என்னால முடியாது. அங்கேயும் வக்கீலுங்க இருப்பாங்கல்ல. இருப்பாங்க. ஆளி சொன்னதுல விஷயம் இருக்கு. உன்ன நான் தப்பா வளர்த்துட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? ஐயோ வக்கீலம்மா, நீங்க பயப்பட வேண்டாம். வர்க்கீஸ் என்ன நல்ல ஆளுன்னு நான் நம்ப வைக்கிறேன். அப்புறம் என்ன பார்த்தா ஒரு ஐயங்கார் லுக் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்ல. ஐயங்காருக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். உங்க அப்பாவை பார்த்த ஞாபகமே உனக்கு இல்ல இல்ல? இந்தா. பார்த்தா சொல்லவே முடியாது. இல்ல போட்டோன்னு சொல்ல முடியாதுன்னு. நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப பழைய போட்டோ இல்ல, அப்படியே ரொம்ப வயசாயிருக்கும்ல. ஆமா, இப்போ முகம்லாம் சுருங்கி போய் இதை எப்படி என்னடா செய்யற நீ? அப்பா போட்டோ கசங்கினது அம்மாவுக்கு வலிக்குது. அப்போ மனசுல இன்னும் லவ் இருக்கு இல்ல? வர்க்கீசனா, என்னடா இங்க பக்கத்துல எங்கேயாவது அப்பா இருந்திருந்தா சீக்கிரம் போயிருக்கலாம்ல. முடிக்கிட்டு போடா. வர்க்கீஸ், இது வரைக்கும் ஒரு நாள் கூட உன்னை விட்டு நான் பிரிஞ்சது கிடையாது. நீ சீக்கிரமா வந்திருப்பா. அங்க போறேன், அப்பாவை பார்க்க போறேன், விஷயத்த சொல்ல போறேன், திரும்பி வர போறேன், ஞானஸ்தானம் பண்ணிக்க போறேன். இவங்க அப்பா மூஞ்சில கரிய பூசுறோம், திருவிழா சத்தலா ஒரு பண்ணுவோம். கட்டிங் விடுறோம், போது ஏத்துறோம். அதை சொல்ல சரி, சங்கீத வித்வான்னு சொல்லி ஊரு சுத்துற இவரை எந்த மேடையில போய் தேடுறது? நாம ஊட்டியில போய் தேடி பார்க்கலாமா? நான் ஊட்டி இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. பிரபல சங்கீத வித்வான் எங்க அப்பா எங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு தெரியலையே. அப்பா, அப்பா, விட்றா. ஐயா, நினைவு வந்துருச்சா ஆண்டி? இல்ல, செடக்ஷன்ல இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐசியூல வச்சிருக்கேன் நாங்க. இப்ப செடக்ஷன்ல இருக்கான்றாங்க. என்ன சொல்றாங்க? கண்ண மூடி இருக்கிறதுனால பாடியை ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்களா என்னவோ? ஏய் மடையாவும் கருணா கால எதையாவது பேசி தொலைக்காத. திருவிழா நடத்த அனுமதி கட்டு வந்திருக்கோம். எதையாவது பேசி தொந்தரவு பண்ணாத. அது சரி, அவர்கிட்ட பேசுற உரிமை நம்மளுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வெளில நிக்க உள்ள போவோம்? அதானே. டேய் ரொம்ப சூப்பரா படுத்திருக்காரா. நினைவு வந்துருச்சாமா? இல்ல, மயக்கத்துல இருக்காரு. இந்த டைம்ல மயக்கமா இருக்க கூடாது. மயக்கம் வந்தா தூங்கிடுவாங்க. அப்புறம் வழி தெரியாம போயிடுவாங்க. யார் உங்களை உள்ள வர சொல்லுது? அம்மா மாடப்புறா, முதல்ல நீங்க உண்மை பேச கத்துக்கணும். முதல்ல ஐசியூல இருக்காருனாங்க, அப்புறம் செடக்ஷன்ல இருக்கிறதா சொன்னீங்க. நாங்க என்ன படிப்பறிவு இல்லாதவங்க நினைச்சீங்களா?
இந்த இசை மேத ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கடந்த போது அவரை தூக்கிட்டு வந்து சேர்த்தது நாங்க தான். அதனால எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அதனால நீங்க போங்க 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 போங்க. ஏக்கா இப்படி மூக்குலயும் வாயிலையும் டியூப சொருகி வச்சா நினைவு இருக்கிறவ கூட நினைவு இல்லாம போயிடுவான் போல. இப்படி மூக்கு வழியா கேஸ் ஏத்துனா பேஷண்ட் வெடிச்சு செத்துருவாரு போல இருக்க. என்ன அதனால 2-3 குப்பி ஆக்சிஜனோ இல்ல நைட்ரஜனோ ஏத்தி அவருக்கு நினைவு திரும்புற மாதிரி செய்யுங்க. அவர்கிட்ட நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு இல்லையடா? ஆமாமா. இங்க பாருமா இவங்களை வெளியில போக சொல்றியா இல்லையா? தயவு செஞ்சு வெளிய போங்க. நினைவு இல்லாம இருக்கிற ஒருத்தர் தொந்தரவு பண்ணாதீங்க. நினைவு இல்லாம இருக்கிறவருக்கு எப்படி தொந்தரவு செய்யறது தெரியும்? வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஐயா, இங்கிலீஷ் தர யார் இவங்களா? தெரியாது, தேவையில்லாம தொந்தரவு பண்றாங்க. ஏமா நாங்க என்ன தொந்தரவு பண்ணோம்? நினைவு இல்லாம இருக்கிறவர் முன்னாடி நின்னு பொய் சொல்லாதீங்க. நினைவு இல்லாம இருக்கிற ஒருத்தருக்கு நினைவு வந்துருச்சான்னு கேட்டா அதையே நீங்க தொந்தரவுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, சரி சரி, கொஞ்சம் வெளியில இருங்க. ஐயோ, இப்படி படுத்திருக்கிற பாடகருக்கு நாங்க ரொம்ப வேண்டியவங்க டாக்டர். அதனால நாங்கே வெளியில போனோம். இந்த பச்சை புடவையை விட நாங்க ரொம்ப நெருக்கமானவங்க. அதனால இந்த பச்சை பையங்களையே வெளியில அனுப்பிடுங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே வெளியில போங்க. பேஷண்ட் கிட்ட யாருமே இருக்க வேணாம். நீயும் போமா ப்ளீஸ். இது நியாயம். என்னம்மா என்னாச்சு? இந்த பச்சை பையங்கிலி உள்ள இருந்து கத்திட்டு இருந்தது. அத தூக்கி வெளிய போட்டாங்க. ஆமா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதே. இவரை தெரியலையா? ஆஹா. இந்த அண்ணா தான் மேடையில கடத்தை திருப்பி போட்டு தாளம் போட்டாரு. ஆ. அந்த பச்சை யாருன்னு தெரியுதா? ஆஹா. இந்த பொண்ணு தான் வில்லு பாட்டுக்கு கித்தார தலைகீழ வச்சு வாசிச்சது. என்னது? கித்தார். ஓ, இவங்க தான் தலைகீழ வச்சு வாசிச்சதா? நாம இப்படி இல்ல வாசிக்கிறோம். ஆ. இது தலைகீழ வாசிச்சது. ஆனா ஒரு உண்மையை ஒத்துக்கணும், ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது மெல்லிசை சூப்பரா இருந்தது. மெல்லிசை இல்ல, கச்சேரி. அத நீங்க கர்நாடிக்ல சொல்லும்போது கச்சேரி, நாங்க தமிழ்ல சொல்லும்போது அது மெல்லிசை. கச்சேரி நல்லா இருந்தது. ஆனா ம். 2-3 ஹிந்தி பாட்டு பாடி இருக்கலாம். ம். நடுவுல மட்டும் மிமிக்ரி பண்ணிருந்தா சும்மா சூப்பரா இருந்திருக்கும். அப்புறம் பக்கம் மேலன்றத மிமிக்ரிக்காரங்க வாயால பண்ணுவாங்கல்ல, அத நடுவுல புடிச்சு எட்டுக்கட்டுல பாடியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. அப்ப பஞ்சமியே என்ன பண்றது? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆக்சிடென்ட் நடந்தப்ப உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எதுவுமே தெரியாம சங்கீதத்தை பத்தி கேவலப்படுத்தாதீங்க. நம்ம சங்கீத வாசனை இந்த கிட்டாரிஸ்டுக்கு பிடிக்கல தெரியுதா? அப்படின்னா இந்த பச்சை புடவைக்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுத்துடலாம். கொடுக்கலாம். நாங்க நேரா கேண்டீனுக்கு போய் ஒரு டீ சாப்பிடுறோம். அப்புறம் அங்கேயே வெயிட் பண்றோம். வாடா. அது வந்துட்டேன். அப்புறம் அவருக்கு நினைவு வந்தோன்னு சொல்லி அனுப்புங்க. அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நினைவு வந்தது சொல்றோம், நீங்க போங்க. கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன. ஐயாவுக்கு எப்படி இருக்கு? நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப உன் கூட பேசிட்டு போனது யாரு? அது ஆக்சிடென்ட் ஆனப்போ அவர்தான் ஐயாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. ஆனா இப்ப ரொம்ப தொந்தரவு பண்றாரு. ஐயாவை பார்த்து ஏதோ பேசணுமா? அவரு இந்த ஊர் கிடையாது, ஊர் பேர் ஏதோ மாதவ கிராமம்னு சொன்னாரு. துள்ளூரு துள்ளூரு துள்ளூரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன வேணும்? 2 மசாலா வடையும் டீ. அது இல்லங்க, வந்து இந்த கேண்டீன்லாம் கொஞ்சம் நீட்டா வைக்க கூடாதா? என்ன ஒரு ஆமா, 2-3 கருவாடை எடுத்து வெளியில வச்சிருந்தா எல்லாம் அங்க போயிருக்கோம்ல. நான் கேண்டீன் நடத்துறவன் இல்லங்க, வித்வான் விஷ்ணு ஐயங்காரோட மேனேஜர். அவருக்கு நினைவு வந்துருச்சா? நினைவெல்லாம் இன்னும் வரல, மருந்தோட மயக்கத்துல இருக்காரு. பயப்படும்படியா ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்களாமே, ம். நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்லை, என்கிட்ட சொன்னா போதும். ஐயா, அது அவர்கிட்ட நேரடியா சொல்லணும் சார். நான் நேரடியா சொல்லணும்னு தெரிஞ்சா எங்க அம்மா வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. மாதவரத்துல எந்த வீட்டுக்காரங்க? எங்க வீட்டுக்காரங்க யாரும் வரல, நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். நான் அதை கேட்கல, எந்த குடும்பம்னு அட, கேட்டேன். இதோ பாருடா, சிலுவை வீட்டை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? சிலுவை வீட்டை பத்தி யாரும் எதுவும் சொல்ல தேவையே இல்ல. சிலுவை வீட்டு வர்க்கீஸ்னா எல்லா பொறுக்கிங்களுக்கும் தெரியும். என்ன வேலை அடிக்கடி செய்றீங்க? இல்லாதப்ப விவசாயம் செய்வோம். வாய மூடுறா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இருக்கிற சொத்தை பராமரிக்கிறேன். வேலை என்னன்னு கேட்டா எந்த வேலையும் இல்லாதவங்க சொல்ற மாதிரி விவசாயம்னு தேவைப்பட்டா சொல்லுவேன். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்காம எப்படி தப்பா எடுத்துக்கிறது? ஐயாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி ஒன்றும் அறிமுகம் எதுவும் இல்ல சார். அப்புறம் சொல்ல போனா இந்த வித்வான் எங்க அப்பான்னு சொல்லணும். இந்த இசை வித்வானோட ஒரே பையன் தான் இவரு. அவரை பார்த்து சில விஷயங்களை பேசணும்னு தான் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கோம் நாங்க. இல்ல, மன்னிக்கணும், யாருன்னு அடையாளம் தெரியல. அப்பா ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, நானும் இப்படி. அதனால என்ன யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அதோ நம்ம மிருதங்க வருதே. என்ன நினைவு வந்துருச்சா? அவருக்கு நினைவு திரும்பிருச்சு. மணி அண்ணா, இவங்க தங்கியிருக்கிற ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஆ. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க. ஆ. நீங்க இப்போதைக்கு இங்கேயே இருங்க. ம். கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு மாத்துவாங்க. அப்புறமா நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன், சரியா? ம், ம். நான் போய் பார்த்துட்டு வரேன், வாங்க. சரிங்க, அப்ப நம்ம ஆ, கிளம்பலாம். ஆ. வாடா. அதோ வரேன். என்னடா இப்படி சிரிக்கிறீங்க? கிரகண நேரத்துல ஆட்டுக்குட்டி கத்துற மாதிரி. இல்லடா, நம்ம சங்கீத வித்வான் இருக்காரு ஐயங்கார், ஆ, அவரை நினைச்ச சிரிச்சேன். ஓஹோ, அவரு ஆ. நான் சின்ன வயசா இருக்கும்போது என்ன பார்த்தா. அப்படியா? இப்ப நான் பனைமரம் மாதிரி வளர்ந்து நெடுநெடுன்னு நிக்கிற இந்த மகனை பார்த்து ஷாக் ஆகி மயங்கி விழுந்துட்டாருன்னா. அப்ப உங்களை பார்த்ததோ புராரி ராகத்துல ஒரு கீர்த்தனை பாடுவாரு இல்ல?
அப்புறம் என்ன கட்டி பிடிச்சி உச்சி முகருவாரு. ச்சே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரா? ஒரு அப்பா மகன் கிட்ட இப்படியே நடந்துக்குவாங்க? டேய் உச்சி முகருவாருன்னா அதோ இங்க முத்தம் கொடுப்பாரா? ஓ அப்படியா, இதான் உச்சியா? ஆ, அப்ப பிரச்சனை இல்ல. அப்புறம் உங்க மேல பாசம் அதிகமாகி கச்சேரியில தாளம் போடவும் தண்ணி எடுக்கிறதுக்கும் உங்களை கூப்பிடுவாரு. ஆனா நீங்க போவே கூடாது, ஏன்னா நம்ம திருவிழாவுக்கு போனோம்ல. அத நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? தேவையில்லாத வேலைக்கு நான் போவேனா? தேவைன்னா நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம். எப்படி? எதிரி குரூப்ல கச்சேரிக்காரங்களுக்கு ஆப்பு வச்சு ஒரு வழி பண்ணலாம். பணம் கொடுக்காம ஏமாத்துற கமிட்டிக்காரங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்கலாம். இதை விட வேற என்ன ஆமா ஆமா. செய்யுது? For more updates, like, comment, subscribe to our channel.